ஹாய் வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாரும் விரும்பி கேட்ட கரம் மசாலா தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க செரின்ஸ் கிச்சன்லேயும் சரி செரின் வீட்டு சாப்பாடுலேயும் சரி கரம் மசாலா எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே போல் நம்ம கிச்சனில் பிரியாணி மசாலாவும் போட்டிருக்கோம். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கரம் மசாலாலாம் போட்டதில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக கரம் மசாலா போடுறோம். இப்போ நம்ம கரம் மசாலா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் பிரியாணி மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்பீங்க. அந்த மசாலாவையும் நான் இந்த வீடியோக்கு பின்னாடி கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. லிங்கையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கரம் மசாலா எந்த அளவில் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கரம் மசாலாவுக்கு வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 50 கிராம் மல்லி, 10 கிராம் பட்டை, ஏலக்காய் 10 கிராம், கிராம்பு 10 கிராம், இந்த மாதிரி அன்னாச்சி பூ 5 கிராம், ஜாவித்திரி அதுவும் ஒரு 5 கிராம், மிளகு 10 கிராம், அப்புறம் பிரிஞ்சி இலை வந்து ஒரு 4 இலை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வறுக்கிறது வந்து நல்லா பவுட்ரு பண்ணுறதுக்காக தான். நம்ம வறுக்காமல் போட்டோம்னா அந்த அரைப்படுறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா. நம்ம அந்த மாதிரி வறுத்துட்டோம்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அப்போ பவுட்ரு பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், அந்த மனமும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நல்லா வறுத்து மனம் லைட்டாக வர ஆரம்பிக்கும் பார்த்திங்களா, அப்போ நம்ம இறக்கிக்கணும். நம்ம வறுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் மல்லி மட்டும் போட்டிருக்கேன். இந்த சீரகம் சோம்பு இதெல்லாம் நான் சேர்த்துக்கல. அது இல்லாமல் நீங்கள் இது மாதிரி கரம் மசாலாலாம் அரைச்சிக்கணும். அது போட்டுட்டிங்கன்னா நம்ம கறி மசாலாலாம் செய்வோம் பார்த்திங்களா, அந்த கறி மசாலா மாதிரி ஆயிரும். அதனால் கரம் மசாலா பண்ணுறதுக்கு சீரகம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ நல்லா வறுத்து மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பிரியாணி மசாலா வந்து நம்ம போட்டிருக்கோம். சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும்தான் அரைச்சி நம்ம பிரியாணி மசாலா செஞ்சுருப்போம். நீங்கள் அதுவே நீங்கள் கரம் மசாலா அரைச்சி கொடுங்கன்னு சொல்லி அப்போலேருந்தே கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்காக தான் இப்போ நம்ம கரம் மசாலா பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த மாதிரி மசாலா அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். உங்கள் அளவுகளை பொறுத்து நீங்கள் இந்த அளவு எடுத்துக்கணும். நான் வந்து 50 கிராமில் போட்டிருக்கேன்னா உங்களுக்கு இதை விட கம்மியாக வேணும், இல்லை இதை விட அதிகமாக வேணும்னா கம்மியாக வேணும்னா இதில் கம்மி பண்ணி இதில் பாதி கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை அதிகமாக வேணால் இதை விட இன்னொரு பகுதி அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய மசால் கிடைக்கும். பாருங்கள், வறுத்து நல்லா ஆறிடுச்சு. பார்த்தீங்கன்னா சவுண்டு எப்படி மொறுமொறுன்னு கேட்குது பார்த்தீங்களா, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணிடலாம். நல்லா மிக்ஸி ஜாரை வந்து நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. ஈரம் இருந்துச்சுன்னா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ இதில் போட்டுடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். நல்லா கவனமாக இருந்துக்கோங்க, ஈரமே இருக்கக்கூடாது. ஒரு துளி ஈரம் இல்லாமல் நீங்கள் எடுத்திங்கன்னா தான் மசாலா பவுட்ரு வந்து கரம் மசாலா பவுடராக இருந்தாலும் சரி எந்த பவுடராக இருந்தாலும் சரி அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ இதை பவுட்ரு பண்ணிடலாம். அரைச்சாச்சு. பாருங்கள், கரம் மசாலா பவுடர் அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மசாலா பவுடர் மிக்சியில் அரைச்சாலும் சரி, இல்லை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலுமே சரி நல்லா சூடாக தான் இருக்கும். அதை நம்ம தான் நல்லா ஆற வச்சு தான் டப்பாவில் போட்டு வைக்கணும். சூடோடு போட்டு வைக்கக்கூடாது. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டு வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம பாட்டிலில் போட்டு வைக்கலாம். பவுட்ரு வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிடலாம். நல்லா கண்ணாடி பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த மணமெல்லாம் அப்படியே இருக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்கும் அந்த பவுடர்.
அதனால் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது பிரியாணிக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம். நம்ம வெஜ் பிரியாணிலாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் இது சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் இந்த மாதிரி போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிக்கன் மட்டன்லாம் செய்கிறீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதே சேர்த்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கிட்டோம்னா அந்த குழம்பு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நாக்கெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். அதனால் கரம் மசாலா வந்து எப்போயுமே நம்ம கம்மியாக தான் சேர்த்துக்கணும். அதனால் இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சமைக்கிற அளவை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 கிலோ எடுக்கிறீங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு மேலே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப எரிவு கொடுக்கும் நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடு. அதனால் கரம் மசாலா பொறுத்த வரைக்கும் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச கரம் மசாலா எவ்வளோ எடை வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாட்டில் வச்சுக்கலாம். பாட்டில் எவ்வளோ எடைன்னா 134 கிராம் இருக்கும். கரெக்டாக நம்ம அரைச்ச கரம் மசாலா வந்து 100 கிராம் வந்திருக்கு. இது போல் கரம் மசாலா நீங்களும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கும் வேலையும் ஈஸியாக இருக்கும். அப்பப்போ அரைச்சிட்ருக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியான வேலையாக இருக்கும். இது போல் செஞ்சு வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மசாலா அரைச்சி தான் நான் பிரியாணியெல்லாம் செய்கிறேன். அந்த பிரியாணி ரொம்ப அருமையான ருசியாக இருக்கும். நம்ம வீட்டில் பிரியாணிக்கு இதான் யூஸ் பண்ணுறோம். அதை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் இப்போ நான் என்னென்ன போடுறேன் அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து பட்டை 25 கிராம் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு ஏலக்காய் 25 கிராம் எடுத்திருக்கேன். கிராம்பு 20 கிராம். ஏலக்காய் பட்டையெல்லாம் 25 கிராம் சரி அளவு எடுத்தாலும் கிராம்பு வந்து எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். அதுக்காக கிராம்பு மட்டும் 20 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் சோம்பு 25 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து கசகசா, அதுவும் 25 கிராம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே 25 கிராம். இந்த 4மே இது மட்டும் 20 கிராம் எடுத்திருக்கேன். இதுதான் நம்ம வீட்டில் பண்ணுற பிரியாணி மசாலா. அந்த மசாலாவை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இதுக்கு மேலே வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். இது மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும். அரைச்சாச்சு. அரைச்சிட்டு உடனே டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சதுனால அது சூடாக இருக்கும். அதனால கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறமா நம்ம டப்பாவில் போட்டுக்கலாம். இதே போல் பிரியாணி மசாலா நீங்களும் ரெடி பண்ணி வச்சுட்டு பிரியாணி செய்கிறப்ப வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் சரி, நான்வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் சரி, இல்லை எதுக்காவது நீங்கள் கரம் மசாலாவாக யூஸ் பண்ணலாம் அப்படியா இருந்தாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் இது யூஸ் ஆகும். அதே போல் நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணுறது ஒன்று சில்வர் டப்பாவாக இருக்கணும், இல்லைன்னா கண்ணாடி டப்பாவாக இருக்கணும். அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அதோட நிறமும் மனமும் மாறாமல் இருக்கும். இது வந்து ஒரு 6 மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். சூடாக இருக்காமல் போட்டு வைங்க. சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு வைங்க. அப்போ தான் அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். அப்படி இல்லை நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னாலும் ஃப்ரிட்ஜ்லேயும் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா தான் இருக்கும். அந்த மனம் போகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்ணாடி டப்பா இல்லைன்னா சில்வர் டப்பா 2ல் எதாவது போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டிங்க. அந்த மனம் எப்பயுமே அப்படியே இருக்கும். நீங்களும் இது போல் பிரியாணி மசாலா பிரியாணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிரியாணி மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். என்னோடய வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம்.